ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரும் மீனராசி அன்பர்களே. எப்போவுமே மீனராசிக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருக்கும். தவற விட்டதை திருப்பி அதே இடத்துல ஜெயிச்சு காட்டுங்க. இந்த ராசியோட சிறப்பு அம்சம் அதுதான். பிரபஞ்ச ரகசியம் என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணால் சூப்பராக ஜெயிச்சிடலாம். அதே இடத்துல ஒரு சில விஷயங்கள் தவற விட்டால் அப்படியே பாதாளத்து போயிடுவாங்க. அந்த விஷயம் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து தான் இருக்கும். டிசிஷன் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த மீனராசிக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் தெரியுங்களா, தன் சொந்த ஊரை விட்டு சில காலங்கள் வெளியூர் சென்று வர வாய்ப்பு வரும். அதை போயிட்டு வரணும். அதை வந்தால் இவங்க ஜெயிச்சிட்றாங்க. வராதவங்க வாழ்க்கையில் ஒரு சில டிசிஷனுக்கு போக முடியல. காலேஜுக்கு போனேன்பாங்க, இல்லை பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் தான் போனேன்னு ஒரு சில வரும். ஒரு சில வெளிநாடு சில காலம் இருந்துட்டு வந்தேன் இப்படி வரும். ஏன்னா அதோட அனுபவங்களோ அதோட பொருளாதாரமோ வருகின்ற காலகட்டத்துக்கு பிற்காலத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நிறைய பேர் நான் உள்ளூர் விட்டு வெளியே போகலை அப்படின்னு ஒரு மீனை சொல்லும். அவங்க வளர்ச்சி வாழ்க்கையில் நிறைய மிஸ் பண்ணிட்டேன்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசி 12ஆம் இடம். ஞானம் முக்கியம், அனுபவம் முக்கியம். அனுபவத்தால் மட்டும்தான் இந்த ராசி ஜெயிக்குங்க. அது எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி எல்லாத்துக்குமே. அது இந்த ராசி உணரும். இப்போ ஒரு சிலரும் பார்த்திங்கன்னா, வெளிநாடு கொஞ்ச நாள் இருந்தேன், சம்பாதிச்சேன், அந்த பணத்தை கொண்டு தொழில் தொடங்கினா வேலைக்கு சேர்ந்தேன் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு இந்த பணம் சம்மந்தப்பட்ட வருவாய் பார்த்திங்கன்னா தொலை தூரத்துலேருந்து வரும். இப்போ உள்ளூரில் ஒரு மளிகை கடை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்லாம் வேறு ஊர்லேருந்து விற்கிறதா இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இது மாதிரி வந்தால் இல்லை வருகிற ஆட்கள் தொலை தூரமாக இருந்து கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். பக்கத்து ஊரில் வாங்கி அங்கேயே பிஸ்னஸ் பண்ணுறது, அங்கேயே பண்ணுற அம்சம் இல்லை. அப்போ இவங்களோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, இவங்களுக்கு வர சப்ளை மெட்டீரியல் கொஞ்சம் ஒரு சில பொருளாக வெளியூர்லேருந்து யூனிக்காக வரணும். இவங்க பிஸ்னஸ்ஸு யூனிக் மாடல் இல்லாமல் ஜெயிக்காது. ஒரு சில பொருட்களை மட்டும் வச்சு பிஸ்னஸ் பண்ணால் கூட ஜெயிச்சிடும். இவங்களுக்கு பேச்சு ரொம்ப சூப்பராக, இவங்க பேச பேச தான் பணம். பொதுவாகவே இவங்களுக்கு 2ஆம் அதிபதி 9 தொடர்பு. பேச்சால் மிகப்பெரிய வற்றி பணம் சம்மந்தப்பட்ட எல்லாம் பேச ஆகக்கூடியது. ஒரு சிலத்தை கண்டிப்பாக பேசுவாங்க. இந்த கண்டிப்பாக குணம் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு பார்த்துக்கணும். இது என்ன ஆகும்னா, உறவு சம்மந்தப்பட்ட ரத்த சம்மந்தப்பட்ட உறவை கொஞ்சம் கண்டிப்பு பண்ணி உறவை இழந்துடும். இதே இது மற்ற ஆட்கள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல அங்கே கண்டிப்பு வேணாம். அந்த கண்டிப்புங்கிற ஒரு பேராமீட்டர், பேசும் சொல் கவனித்து பேசணும். நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களோட ஆள் மனதில் போய் பதியக்கூடிய அளவு இருக்குங்க. நீங்கள் சொல்கிற சொல் பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலாயிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிற விஷயம் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்கு எப்போவுமே இந்த செக்லீஃப் சம்மந்தப்பட்டது, இஎம்ஐ சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப கவனிச்சுக்கணும். இவங்க வேலையாட்களை கீழே அமைப்பும் போதும் கவனிச்சுக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாமீன் கீழ்த்து போட்டு மாட்டிக்கும். இவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க, வேறு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த தொழில் அவங்க டெவலப் ஆகிடும், இவங்க கீழே வந்துடுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஹெல்ப்புக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வர ஆள் கரெக்டான ஆளாக நல்ல ஆளான டிசிஷன் எடுத்து தான் ஆகணும். ஒருத்தர் பார்த்திங்கன்னா இவர் ஒரு பக்கம் வேலைக்கு போயிருக்காரு, ஹெல்ப்பராக இன்னொரு தம்பியாக கூப்பிட்டு வந்திருக்காரு. கடைசியில் அந்த தம்பி இருக்க இவருக்கு வேலை இல்லை. இந்த ராசியோட அம்சம் இது. அப்போ தனக்கு கீழே ஒருத்தர் நிர்ணயிக்கும் ஆளை சரியான ஆளாக, உங்களுக்கு நாணயமான ஆளாக மட்டும் சூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. வேறு யாரும் அவங்க கூப்பிட்டு வந்துட்டு போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணுன்னா, அவசரப்பட்டு செக் லீஃப் கொடுத்துறது, பணத்தை கொடுத்துட்டு ஒருத்தர் ஃபினான்ஸ் பண்ணார், மொபைல் ஃபோனுக்கு ஃபினான்ஸ் பண்ணேன்னார். எனக்கு அது இன்னும் புரியவே இல்லை. மொபைல் ஃபோனை வாங்கி வச்சுட்டு பணம் கொடுத்தாராமா. நான் சொன்னேன், அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்டால், ஆமாம் இல்லை அப்படிங்கிறாரு. உடனே மொபைல் தொலைஞ்சு போச்சு திருடிட்டாருன்னு சொன்னால் என்ன, இல்லை அந்த பையன் வாங்கினான்ல மற்றவங்களுக்கு தெரியும்ல. ஏங்க எதுக்குள்ள ஃபினான்ஸ் பண்ணுறது இல்லையா? அவர் அந்த ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு சில நேரத்தில் டிசிஷன் எடுக்கணும். அப்போ மொபைலு கம்யூனிகேஷன் இதெல்லாம் பார்த்துக்கணும். எப்போவுமே இவங்களுக்கு இந்த கொஞ்சம் சிக்கன மனநிலைமை இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட சிக்கன மனநிலைமை வந்தாலும் வளர்ச்சி பாய்ச்சிடும். இதே மீனராசி ரொம்ப லாவிஷாக செலவு பண்ணுவாங்க. அந்த கரெக்டான பாயிண்ட்டு அமைஞ்சது ஒரு சிலர் தாங்க. இவ்வளோ தான் செலவு, இவ்வளோ தான் அந்த கால்குலேட்டிவாக பண்ணுறது. ரொம்ப கஞ்சத்தனம் பட்டும் சொந்தத்தை உறவை இழந்துடும். ரொம்ப செலவு பண்ணும் கெட்ட பேர் வாங்கிக்கும். அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டை பிடிக்க சில காலம் ஆகும். நல்லா கவனிங்க. 40 to 45 வயதில் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சந்திக்காத மீனராசியே இல்லை. பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக, வீடு ரீதியாக இந்த இடத்துல கரெக்டாக பயன்படுத்திட்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சது. இல்லைன்னா அப்படியே கீழே வந்து கரெக்டாக 40-45. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஆமாங்க வெளிநாட்டில் இருந்தேன், வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன், இங்கே கஷ்டப்படுறேன், அவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்ததுங்க பிஸ்னஸில்,
கடைசியில் சின்ன ஒரு பிஸ்னஸ் டீலிங் பண்ணேன், அப்படியே லாஸ் ஆயிடுச்சு. கடைசி 5 வருஷம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு இப்போ கேட்டால் கோவிட்னு ஒரு காரணம். கோவிட்டில் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அது ஒரு காரணம். ஏன்னா அவங்க இப்போ கோவிட்டில் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணவங்க பல பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு காரணம், கோவிட் வந்தது, கொடுக்கல் வாங்கல் சரியில்லை, அந்த மாதிரி நாணயம் இல்லை, அப்படி மாறிடும். அப்போ இந்த 40 வயசுக்கு மேலே குடும்ப உறவுகளுக்காக ஒரு சில டிசிஷன் தொழில் ரீதியாக வருமான ரீதியாக எடுப்பீங்க. அது ரொம்ப கவனிச்சிடுங்க. இல்லை ஒரு ஜாதகமாக ஜோசியம் இது மாதிரி பார்த்து இல்லை எக்ஸ்பர்டைஸ் கேட்டுடுங்க. இதில் மாட்டிக்கிட்டது பல பேர் சொல்லலாம். சரி, இப்போ இவங்களுக்கு இந்த வீடு சம்மந்தப்பட்டது, பொதுவாக வீடு இடம் இதெல்லாம் இயற்கையாக அமையும். பல சொத்து வாங்கிட்டு அது பக்கத்தில் இன்னொரு சொத்து வாங்குகிற அம்சம்ல இருக்கும். ஒரு ஒரே சொத்து வாங்கணும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளாட் வாங்குங்க. வாங்கும் போதே ஃபார் எக்ஸாம்பிள் 22ஆம் நம்பர் ஃப்ளாட், 23ஆம் நம்பர் ஃப்ளாட், 2 ஃப்ளாட்டாக வாங்கினேன். ஒன்று இவங்க வாங்கிடுவாங்க, இல்லை சொந்தத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. என் ஃப்ளாட்டு பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரன் தான் வாங்கியிருக்காங்க, எங்கள் அண்ணன் வாங்கினார், நான் வாங்கினேன். ஆக மொத்தம் ரத்த சம்பந்தத்துக்குள்ளே தான் 2 ஃப்ளாட் இருக்கும். இவங்க வாங்காமல் இதாக இருக்கும். எங்கள் வீடுங்க பக்கத்து வீடு எங்கள் அண்ணன் வீடு, எங்கள் வீடுங்க பக்கத்து வீட்டில் தான் எங்கள் அக்கா இருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க சொந்த பந்தங்கள்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கும். இந்த மீனம் அந்த இடத்துல அமையும். ஒரு சில நாடு வெளிநாடு போயிட்டு வந்தவங்க சொந்த பந்த ஊரில் இருக்கலாம். வெளிநாடே போகாத அதே ஊரில் இருந்தால் டெவலப் ஆகலைன்னு சொன்னேன் இல்லையா. இவங்க தற்காலிகமாக ஒரு சில கோயில் குளத்துக்கோ போய் தான் நிவர்த்தி பண்ணணும் இவங்களுக்கு. சரி, வேலைக்கு போகிறவங்கள பற்றி பேசுவோம். வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற இடத்துல உயர் பதவி கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் தான் லீடர்ஷிப்பு, சூப்பர்வைசர் அந்த மாதிரி ஹையஸ்ட் போஸ்டிங் ஈஸியாக கிடைச்சிடும். அதை மெயின்டைன் பண்ணி வாங்கிறதுக்குள்ளே படாத படப்பட்டுறீங்க. ஆரம்பத்தில் கற்றுக்க வேண்டி வந்துடும் இந்த ராசிக்கு எப்பவுமே. ஏன்னா இந்த ராசி போன உடனே பெரிய பதவி போஸ்டிங் கிடச்சிரும், ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துரும். நாணயமாக இருக்கிற மீன ராசி எல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங் போயிடுது. இவங்களுக்கு என்னென்னா தெய்யும் தொழிலில் கரெக்டாக செஞ்சாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வேலை செஞ்சால் குவார்ட்டர்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிற மாதிரி வேலை செய்கிற இடத்துல தங்க கொடுப்பாங்க, வேலை செய்கிறது உணவு, இன்டர்நெட், இந்த மாதிரி பல விஷயங்கள் கிடைக்கிறது இந்த மீனராசிக்கு. நிறைய ராசிக்காரங்க அப்போ வேலைக்கு போனால் ஆஃபர் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் சொன்னேன் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி, சார் எனக்கு வீடெல்லாம் கிடைக்கல ஆனால் வண்டி கொடுத்தாங்க அப்படின்னார். அப்போ அவருக்கு அவங்க வச்சுருக்க பைக்கை நீயே பயன்படுத்திக்க, உன் பேரில் மாற்றிக்கன்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை கொடுத்தாரம்மா. பாருங்களேன். அப்போ அந்த காலத்தில் இந்த பஜாஜ் அந்த கான்செப்டில் ஒரு பைக் கொடுத்தாருன்னு சொன்னார். அது இன்னும் வச்சுருக்கேன்னார். அப்போ அவங்க வேலை செய்கிற இடத்துல நாணயமாகவும் செய்யும் நாணயத்தினாலாக ஏதோ ஒரு சொத்து அமையுதுங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, திருமணத்தை பற்றி பேசுவோம். இந்த ராசி திருமணம் சம்மந்தப்பட்டதில் இது கொஞ்சம் சொல்கிறதுக்கு கவனிக்கணும். திருமணம் சம்மந்தப்பட்டதில் கல்யாணத்துக்கு பின் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் சில காலங்கள் இருக்க வேண்டியது வச்சிருது. கொஞ்சம் பிரிஞ்சிருந்தோம், எவ்வளோ லவ் மேரேஜே பண்ணால் கூட தொழில் ரீதியாகவோ வருமான ரீதியாகவோ குடும்ப சூழ்நிலைகள், ஒரு சிலர் என்ன சொன்னால் என் குழந்தை இங்கே படிக்குது, இந்த காலேஜில் இருக்குது, சாப்பாடு ஒத்துக்கலை, என் மனைவி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிறு பிரிவு வருதுங்க. இந்த சிரிப்பு சுப பிரிவாக மாற்றிக்கணும். இது புரிதல் உண்டு, இது இயற்கையாகவே அமையுது. இந்த பிரிதல் புரியக்கூடாது அது இதுன்னு பண்ணிங்கன்னா ஒன்று உறவை பாதிக்குது, இல்லை குழந்தைகளோட எஜுகேஷனோ பொருளாதாரத்தையும் பாதிக்குது. இந்த இதை கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். எப்போவுமே இவங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டுட்டு அந்த பாண்டை மறந்துடும். இதே இன்சூரன்ஸ் போட்டு அந்த நோட்டீஸ் எடுக்க மறந்துடும். இவங்களுக்கு என்ன அந்த டெபாசிட் பண்ணது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணது, அந்த டாக்குமெண்டேஷன், பேங்க் டிரான்சாக்ஷன் இது சம்மந்தப்பட்டதை டாக்குமெண்ட்டாக கரெக்டாக வச்சுக்காது. முக்கியமான நேரத்தில் அந்த ஆதார், பேன் இதெல்லாம் இல்லை, அது எங்கே வச்சேன்னு தெரியலம்போம். இதே இந்த ஃபோனை கொண்டு போய் இங்கே மறந்து வச்சுட்டு வந்துடும். இந்த பாத்ரூமில் வச்சுட்டு வந்து பர்ஸை மறந்துட்டு வச்சுட்டு வந்து அப்புறம் திருப்பி போய் எடுத்துகிட்டு வரும். ஆக மொத்தம் இந்த டிரான்சாக்ஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு மிஸ் ஆயிடுது. ரைட். தந்தை மகன் பண டிரான்சாக்ஷன் உண்டு. தந்தை மக உறவுகள் நீடிக்கும். கருத்து வேறுபாடும் உண்டு, உறவும் நீடிக்கக்கூடிய அம்சம் உண்டு. பிஸ்னஸ் பண்ணுற யோகம் பொதுவாகவே இருக்குங்க. பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பொதுவாகவே மனநிலைமை உண்டு. நேர்மையாக இருக்கிற மீனம் ஜெயிச்சிருது. நேர்மையாக கரெக்டாக பேரலாக போக போக ஜெயிச்சிருது. என்ன பணம் கொடுக்கல் வாங்கலில் தான் எப்போவுமே ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். சரி, இவங்களுக்கு லாபம் சிறுக தான் சம்பாதிக்க முடியும். இந்த ராசி பொதுவாகவே இந்த ராசிக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே கிளைண்ட்டு 5000 சம்பாதிக்கிறதுக்கும் இவங்க 5 கிளைண்ட்டு 1000 சம்பாதிக்கிறவங்கள 5 கிளைண்ட்டு சம்பாதிக்க முடியும். ஒரே கிளைண்ட்டில் சம்பாதிக்க முடியாது. ஆஃபர் ரேட்டு போட்டு தான். இது ஒரு தொழில் பண்ணுறோம், ஜெயிக்கணும்னா நேர்மை, அதோட முக்கியமாக ரேட்டு காம்படிஷனில் கொஞ்சம் குறைச்சி வைக்கிறது. இவங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஜெயிக்கும். அதுதான் இவங்க சீக்ரெட். இதை மிஸ் பண்ண மீனராசி தோற்றுறது, புரிஞ்சுக்கிட்ட மீனராசி ஜெயிச்சிருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
இந்த ராசி இல்லைன்னா மாட்டிக்கிறது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹெல்த் பேராமீட்டரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெளியே சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கத்துலையோ ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு அடிக்ஷன் வரும் இந்த ராசிக்கு. குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வருவது முக்கியம். இந்த அடிக்ஷன் உடலையும் மனதையும் கெடுக்கும். இப்போ எல்லா மீனரத்துக்கும் சொல்லலை, மெஜாரிட்டி வந்திருக்கு. ஒரு சில ஹேபிட்லேருந்து மீண்டு வந்தாங்க. நிறைய பேர் ஸ்மோக்கிங் விட்டு வெளியே வந்ததெல்லாம் நிறையா பார்த்து கேட்டிங்கன்னா மீண்டு வந்ததெல்லாம் மீனமாக தான் இருக்கும். லிக்கர்லேருந்து மீண்டு வந்தேன் அப்படின்னா அது தான் இருக்கும். இவங்க அதிகமாக போயிட்டு வந்தவர்க்காங்க. அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான். ஒரு சில சொன்ன நான்வெஜ் வரும், அது என்னமோ நான்வெஜ் தாங்க, இப்போ நான்வெஜ்ஜே இல்லைம்பாங்க. அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடிக்ஷன் போயிட்டு வருவாங்க. ஒரு நான்வெஜ் சாப்பிடாத ஒரு ஆள்கிட்ட கேட்டால் காஃபி, ஒரு நாளைக்கு அவ்வளோ காஃபி சாப்பிடுவேன்னார். அந்த அடிக்ஷன் மீண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி இதை பார்த்துக்கணும். ரைட். உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.